ஃப்ரெஞ்சு பொட்டேட்டோ செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு நீட்ட வசத்தில் உருண்டை கிழங்கு வாங்காமல் கொஞ்சம் நீட்ட வசத்தில் வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே இந்த சைஸில் கட் பண்ணணும். அழகாக இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கூலிங் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் 15 நிமிட்ஸ் வச்சிடணும். வச்சுட்டு கூலிங் வாட்டர்லேருந்து எடுத்து ஹாட் வாட்டரில் போடுறோம். ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் தான் போட்டிருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். அப்போ தான் சாஃப்டாகும். பொரிச்சா சாஃப்டாகும். இப்போ இதை எடுத்துருவோம். அந்த துணியில் எடுத்து போட்டால் தண்ணி இஞ்சி போகும். இப்போ வடிகட்டி எடுத்துக்குவோம் பொட்டேட்டோவை. ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் தண்ணி இஞ்சட்டும். இப்படியே வச்சு துடைக்கணும். இப்படியே துடைக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவரை தூவிக்கலாம். அப்போ தான் இந்த ஈரம்லாம் இழுக்கும். கார்ன்ஃப்ளவர் போட்டு தூவியாச்சு. இப்போ ஈரமெல்லாம் இழுத்துருச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுன்ற நேரம் அதை பொரிச்சுக்கலாம். அது பொரிக்கும் போது காட்டுறேன். இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேணுன்ற நேரம் பிள்ளைகளுக்கு பொரித்து கொடுத்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃபிங்கர் இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இதெல்லாம் ரெடி ஆகிருச்சு. இப்போ எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிங்கர் பொட்டேட்டோவை போட்டோம். அது பொரியுது. அதை எடுத்துக்கலாம். இந்த பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்கலாம். இப்போ ஃபிங்கர் பொட்டேட்டோ ரெடி ஆகிருச்சு. அது சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம